திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் நடைபெற்று வந்த ராமதாஸ் அன்புமணி இடையேயான சந்திப்பு நிறைவடைந்திருப்பதாக தற்பொழுது நாம் அறிய வருகிறோம். முன்னதாக இந்த சந்திப்பில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள், இதுபோன்ற ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி நீடித்து வந்த நிலையில தற்பொழுது இந்த சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிறது. சந்திப்பில் என்ன நடந்தது அப்படின்றத இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். சந்திப்பை நிறைவு செய்த பிறகு தைலாபுரத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு துரைகருணா அவர்கள். வணக்கம் திரு துரைகருணா. அதாவது இந்த சந்திப்பை நீங்களுமே தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இதுல யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அப்படின்றது பார்க்கிறப்போ கட்சி உறுப்பினர்களையும் தாண்டி குடும்ப உறுப்பினர்கள் இதுல முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கட்சி நிர்வாகிகளே சொல்வது போல இது தலைவர் அப்படின்ற பொறுப்புல இருந்து அந்த மோதல் அப்படின்றதையும் தாண்டி ஒரு தந்தை மகன் இடையேயான மோதலாகத்தான் இது தொடர்ந்து நீடித்து வந்ததோ அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இன்றைய தினம் என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் அந்த கட்சியை சுமார் 40 ஆண்டுகள் உருவாக்கி வளர்த்தெடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா மருத்துவர் ராமதாசனுடைய ஒரு திறமையான உழைப்பு தான். மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற காலத்திலேயே ஊரூராக சென்று வன்னியர் சமுதாயத்தை திரட்டி இந்த கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொண்டு வந்தார் திரு ராமதாஸ். இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு தந்தை மகனிடையே ஒரு உரசல் பனிப்போடு வந்தது. அது ஒரு கட்டத்துல வெடிச்சு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பொது வெளிகளிலும் அரசியல் கட்சி மத்தியிலையும் வன்னியர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருந்தது. முழுக்க முழுக்க இது தந்தை மகனுக்கு இடையேயான ஒரு போராட்டமா தான் இதை நம்ம பார்க்கலாம். அரசியல் ரீதியாக பெரியவர் ராமதாஸ் எடுக்கிற முடிவிற்கு திரு அன்புமணி உடன்பட்டு போகாமல் கட்சி தலைவராக என்னை நியமித்த பிறகு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், வெறும் ஆலோசனை மட்டுமே தெரிவிங்கள், கட்சி முடிவுகளை நானே எடுக்கிறேன் என்கிற அளவில் திரு அன்புமணி செயல்பட்டது அவருக்கு ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் கோபத்தையும் உருவாக்கியதைத்தான் நாம பார்த்தோம். பொதுவெளிகளில் தன் மகன் அன்புமணி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை குற்ற ஒரு தகுதிக்கு தலைமை பண்புள்ள தகுதியற்றவர், சத்தியத்தை மீறி அவரை மத்திய அமைச்சராக கட்சி தலைவராக கொண்டு வந்து இதெல்லாம் உள்ளத்திலே உள்ளதை கொட்டி தீர்த்து விட்டார். இதுல முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனைகள் தான் என்பதை நம்ம அப்போதையே உணர முடிந்தது. இனி எதிர்காலத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருகிற பொழுது ஒரு ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால்தான் கணிசமான இடங்களை இந்த கூட்டணியில கேட்டு பெற முடியும். இல்லைன்னா கட்சியினுடைய எதிர்காலமே பாழாகிவிடும் என்பதை தந்தையும் மகனும் உணர்ந்து இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கும் என்று கருதுகிறேன். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த சந்திப்பின் போது குடும்ப உறுப்பினர்கள் இது தொடர்பாக பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்திருப்பார்கள் என்றுதான் கருதுகிறேன். ஏன்னா திரு ராமதாஸ் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 14 பஞ்சாயத்துகள் நடந்து கட்சியினுடைய உயர்மட்டத்தில் உள்ளவர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள், சில முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அது உடன்படாத நிலையில தான் வெடித்து கோபாவை சில பிரச்சனைகளை சொல்லி நான் தான் தலைவர் எனக்கு தான் அதிகாரம் என்று அன்புமணியும், நிறுவன தலைவர் எனக்குத்தான் அதிகாரம் என்று இவரும் சென்றதனுடைய விளைவு பாட்டாளி மக்கள் கட்சியினரும் சரி இந்த சமுதாயத்தை வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடமே ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. மனத்தாங்களோடு மனச்சோர்வுகளோடு வேதனையோடு இருந்தார்கள். எப்போதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணியும் சந்தித்து ஒரு மணி நேரம் பேசி மனம் விட்டு பேசியிருந்தால் நிச்சயம் அந்த பிரச்சனை இதைக்கூட முடியும் என்றுதான் நான் கருதுகிறேன். அடுத்தடுத்து இதுல என்ன நிகழப்போகிறது என்பதை மருத்துவர் ராமதாஸோ அல்லது திரு அன்புமணி அவர்களோ பொதுவெளிகளில் பத்திரிகைகளில் தெரிவித்தால் மட்டுமே நமக்கு தெரியும். விரைவில் இதற்கு ஒரு முடிவு, சுமூகமான முடிவு எட்டப்படும் என்றுதான் நான் கருதுகிறேன் சோதரி.